श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। नमः शिवाय ओम नमः शिवाय नमः नमः शिवाय हर हर भोले नमः शिवाय हर भोले नमः शिवाय रामेश्वराय शिव रामेश्वराय रामेश्वराय हर हर बोले नमः शिवाय हर हर बोले नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय हर हर बोले नमः शिवाय हर हर भोले नमः शिवाय हर हर भोले नमः शिवाय हर हर नमः शिवाय जगदीश्वराय शिव जगदीश्वराय जगदीश्वराय हर हर बोले नमः शिवाय हर हर नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय हर हर बोले नमः शिवाय नमः शिवाय हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। சிவபெருமானுக்கு பிடிச்ச நாமம் ராம, ராமருக்கு பிடிச்ச நாமம் சிவ. ரெண்டுமே ரெண்டு ரெண்டு அக்ஷரங்களோட கூடி இருக்கு. ராம 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 பஜோரே ராம 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 பஜோ राम भजो रे राम भजो रे राम भजो रे राम भजो रे राम 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 भजो रे राम 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 भजो राम 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 परंधामा परंधामा राम 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 पटाभिरामा राम राम पटाभिरामा राम 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 भजो रे राम 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 भजो रे राम भजो रे राम भजो रे। யாவர ராமச்சந்திர கி ஜெய். உலகம் முழுசா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீ ராமருடைய கோவில் நாளைக்கு மக்களுக்காக பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு தொகுப்பு விழா. உலகம் மொத்தம் மகிழ்ச்சி அடையிறது இந்த ராமருடைய கோவில் உருவாய் வர்றதுனால. இனிமே ராமராஜ்யம் தான் நமக்கு இன்னொரு பிரார்த்திச்சு ஆசிச்சு இந்த ராமருக்கு இந்த சிவனுக்கு இருக்கிற கனெக்ஷன் சங்கர பகவானுடைய சரித்திரம் பார்த்துட்டே இருந்தா நமக்கு புரியும். இன்னைக்கு அந்த சிவக்ஷேத்திரத்துக்கு நம்ம போறோம். புராணத்திலேயே ரொம்ப பிரசித்தமா சொல்லப்பட்ட காசி நகரத்துக்கு மானசீகமா போறோம். ஸ்ரீ சங்கராச்சாரிய சரிதம் கடந்த சில வாரங்களா நம்ம சங்கரனுடைய வாழ்க்கை எப்படி தொடங்கிச்சு, எப்படி அவர்
சந்நியாசம் எடுத்துக்கிட்டாரு. இப்போ குருன்னு தேடி நர்மதா நதி தீரத்துக்கு மத்திய பிரதேஷ் போகணும். கடந்த சத்சங்கத்துல கதை நம்ம அங்க வரைக்கும் பார்த்திருக்கோம். முதல் சங்கரருடைய வயசுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். 8 வயசு 7.5 வயசு மேல குழந்தை, அவ்வளவுதான். ஆபத் சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டாரு. இன்னும் குருவே கிட்ட போய் சம்பிரதாயபத்தமான சந்நியாசம் எடுக்கல, குரு கிட்ட போகணும். ஆனா இப்படி ஆபத் சந்நியாசம் எடுக்கிறது అనేది கூட இருக்கு சாஸ்திரத்தில். அப்படி சந்நியாசிவாவே மகாத்மனா மாதிரி நடந்து கிளம்பிட்டார். எப்படியோ சில வியாபாரிகள் எல்லாரும் போறாங்க அவங்களுக்கு கூட. அந்த காலத்துல வியாபாரத்துக்கு எல்லாரும் மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ அப்படி இப்படி நடந்து இப்படி போவாங்க, பல வகையான வாகனங்கள் வச்சு. அப்படி கர்நாடகம் பக்கம் நோக்கி போற ஒரு வியாபாரிகளுடைய கூட்டத்தோட கூட, ஏன்னா வழி தெரியணும், அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன பையன் இல்லையோ. சரி, அப்படி அவங்க கூட அப்படி கிளம்புனா கூடவே வேற யாரோ கொஞ்சம் யாத்திரைகறி போற மக்களும் இருப்பாங்க. அப்போ பொதுவா எல்லாரும் இப்படி கலந்துதான் போவாங்க. போய் சேர வேண்டிய இடம் சேர முடியல, ராத்திரி சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா இங்க காட்டுலயோ மலை பகுதியிலையோ ரோடு வேற எங்கோ அங்க அப்படியே எல்லாரும் சேர்ந்து தங்குவாங்க, ஒரு நெருப்பு எடுத்து வச்சுட்டு. அப்படிதான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஊகிச்சு பார்க்கணும், 1500 வருஷம் அப்படி எல்லாம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும். அப்புறம் கர்நாடகம், கேரளத்திலிருந்து கர்நாடகம் பகுதி ஏறி மலைகள் எல்லாம் தாண்டிதான் போகணும். அப்போ அந்த கர்நாடகத்துல மலைகள் எல்லாம் ஏறி அப்படி எல்லாம் போய் ஸ்ருங்கேரி மலை பொங்கி வராரு. அதுதான் இன்னைக்கு நமக்கு முதல் கதை, ஸ்ருங்கேரி. ஸ்ருங்ககிரி, ஸ்ருங்கேரி கர்நாடகத்தில் அந்த ஸ்ருங்கேரி இடத்துல முக்கியமான பிரசித்தமானது துங்கா அண்ட் பத்ரா 2 நதிகள் சஹ்யாத்ரி பர்வத்தங்களிலிருந்து கிளம்பி அது பிரவகிக்கிறது. அந்த சஹ்யாத்ரி பர்வத்தம் மலை, அதுக்கு பிரம்மகிரின்னு கூட பேரு, பிரம்மகிரி. அதனால பவித்திரமான அந்த துங்கபத்ரா நதி தீரத்துலதான் இந்த ஸ்ருங்ககிரி இருக்கு மலை. அந்த ஏரியா மொத்தத்துக்கு கூட குட்டகாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சவுத் கனடா போனாவே ரொம்ப அழகா இருக்கும். மூகாம்பிகை, இந்த உடுப்பி, இந்த ஏரியா எல்லாம் கூட பல நதிகள், அப்புறம் பச்சை பச்சையா அப்படி நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட பிராந்தத்துக்கு வந்தாரு. அப்புறம் அங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல சங்கரருக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு திருஷ்யம் பார்த்தார். இந்த நதி கரையில தான் குளிக்கிறதுக்கு வந்தப்போ, எப்போ ஒரு சமயத்துல அங்க வெயில் காலம், வெயில் இருக்கு கொஞ்சம் நல்லாவே. அந்த சமயத்துல அந்த ஒரு பாம்பு வந்து அப்படி படகு விரிச்சிட்டு இப்படி வச்சு நின்று இருக்கு. முதல் பகல் பாம்புன்னு அவ்வளவு அப்படி சற்று பார்க்க முடியாது. ஆனா அப்படி சற்று கீழே பார்த்தா அந்த பாம்பு தலையோடைய ஷாடோ, நிழல் அங்க உழுத, அங்க ஒரு தவளை இருக்கு. ஸோ அந்த தவளை வெயில்ல இருக்கிறதுனால அதை காப்பாற்றணும், அதுக்கு ஷெல்டர் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பாம்பு வந்து அப்படி நிற்கிறது. ஒன்னும் இது அசையில, பாம்பும் அசையில, அப்படியே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி பார்த்தேன். சங்கரருக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ என்ன ஆயிருக்கும் காரணம்? இந்த பாம்பு தவளை இது 2 ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப டெட்லி எனிமிகள், சத்ருகளவே. அப்ப இதாவது ஓடி போனோம், அதாவது இது சாப்பிட்டு இருக்கணும். எதையும் பண்ணல, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கு.
பசியோடு இருந்து வந்து பாம்பு அவ்வளவு நேரம் இருக்காது. அது முதல்ல இப்படி தலை படகு வச்சுட்டு நிற்காது. எதுக்கு அதெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போகுது. சங்கருக்கு தோணிச்சு, இந்த இடத்துல அஹிம்சா பிரதிஷ்டா ஏதோ காலத்துல எப்போ இல்லைன்னா இப்ப கூட யாராவது அப்படிப்பட்ட அஹிம்சா பிரதிஷ்டா அஹிம்சனை அனுசரிச்சு இருக்கிற தபஸுகள் இருந்திருக்கணும், இல்லைன்னா வாழ்ந்திருக்கணும் இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பாவிச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு விஷயம் பார்த்து. அப்போ சட்டுன்னு மனசுல வந்து ஒரு சங்கல்பம் இல்லை, ஒரு தாட் வேவ் என்ன வந்துச்சுன்னா, இந்த மாதிரி இடம் தானே சாதகர்களுக்கு சாதனை செய்யறதுக்கு சௌரியமா இருக்கிற இடம் தபோபூமி சொல்லி மனசுல நினைச்சாரு. அது பிற்காலத்துல அது சங்கல்பமா மாறி விரும்பி பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அங்க சுருங்கேரி சங்கர மட்டம் சாரதா பீடம், சாரதா தேவியுடைய பிரதிஷ்டாபனம் அங்க நடக்கிறது. ஞான தேவி சாரதா. அது முதல் விஷயம் அங்க பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மகாத்முல விஷயத்துல மகாத்முல சுத்திய கூட இந்த மாதிரி அஹிம்சை, துவேஷமே இருக்காது, பொறாமை இருக்காது, ஒரு சண்டை இருக்காது. ஈவன் அந்த குரூரமான ஜந்துகள் கூட மகாத்முல சந்நிதியிலும் சாந்தமா இருக்கும். அதுக்கு பல உதாரணங்கள் புராணங்களிலும் மட்டும் இல்லை, அப்புறம் நடந்த கதைகள் கூட நிறைய இருக்கு. ஒரு கதை ரொம்ப பூர்வம் இல்லை, இப்போ ஒரு 100 வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கேரளத்தை சேர்ந்த இந்த நாராயண குருவனே மகாத்மா இருக்காரு. அவர் வந்து முதல் அவருடைய ஆரம்ப காலத்துல அவர் ஞானியா இருந்து தபஸ் இருந்து மக்களுக்குள்ள லோக்கத்துல வரல. அவர் மக்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் ஞானியன்னு யாருமே அவ்வளவு புரிஞ்சுக்கல. அவருடைய கிருதிகள் யாராவது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா அவர் கூட ரொம்பவே நெருங்கி இருந்த தவிர, புரிஞ்சுக்கிட்ட தவிர, பட்டாளா இருந்தாங்க நிறைய பேர் தவிர, அதுக்கப்புறம் அவர் சோஷியல் ரிஃபார்மராகவே அந்த லோயர் கேஸ்ட் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாரு, இப்படிதான் பார்த்தாங்க தவிர அந்த மகாத்மாவுடைய பெருமை அவங்க தெரியும். என்ன ஆயிடுச்சு அவரோட வாழ்க்கையில, அவர் அப்படிப்பட்ட ஒரு அஹிம்சா பிரதிஷ்டா தபஸ் எல்லாம் ஆயிடுச்சு, ஞான நிஷ்டரா இருக்காரு. கேரளத்துல அந்த மலை பேர் என்னது ஞாபகம் இல்லை, ஒரு மலை மேல குகையில இருப்பார். குகைன்னா ரொம்ப உள்ளக்கில்ல, அங்க சங்கர் இருக்கு, தூர்ந்து பார்த்தா தெரியும். அங்க எத்தனை வருஷமா இருக்காரோ யாருக்கும் தெரியாது. அப்படி ஒருத்தர் அங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது, என்ன சாப்பிட்றாரு தெரியாது. அது ரமணர் வாழ்க்கையில பாக்குறோம். அதே போலதான் இங்கே. அப்போ அந்த நாராயண குரு அவரு ஆடு மேய்க்கிற ஒரு பையனும் அப்படி 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 வந்து ரொம்ப ஹைட் இருக்காது மலை, சுமாராய் அப்படி ஏறி வந்து பார்க்கும்போது தூரத்துல பார்ப்பானா ஒரு ஆள் அங்க உட்கார்ந்து இருக்கா, அசையறது இல்லை, நகர்றது இல்லை. இவன் பாட்டுக்கு அவனுக்கு கொஞ்ச நேரம் அங்க உட்காரதான், திரும்பி எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா கூட அங்கேயே இருக்காரு. இந்த பையன் இங்க சுத்தரா பாக்குறானே அவர் கவனிக்கல, ஒண்ணுமே இல்லை. இவனுக்கு மட்டும் என்னன்னா உட்கார்ந்து தூங்குற சுவாமியார் இப்படி வந்து குகை கிட்ட மரத்துல மலை குகையில உட்கார்ந்து இருக்காரு தனியா. பல வாட்டி இப்படிதான் இவன் இந்த பக்கம் தைரியம் அந்த பக்கம் வரமாட்டானே, ஆடுல இன்னொரு பக்கம் கூட கொண்டு போவாங்க. அங்க பார்க்கும்போது தூரம் நின்று இவர் காது கேட்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தூரம் நின்று மலையாளத்துல வந்து உட்கார்ந்து தூங்குற சுவாமியாரே அப்படின்னு கூப்பிடுவாரு தூரத்துல. அங்கிருந்து ஒன்றும் பதில் இல்லை. ஒரு நாள் வந்து இப்படிதான் வான்னு சொன்னார் அவர். அப்புறம் அவர் கண்ணு திறந்திருப்பாரு, தூரம் வந்து நார்மலா தெரியல இவனுக்கு, ஆனா உட்கார்ந்த ஆள் மட்டும் தெரியும். வான்னு சொன்னா இவன் வந்து மேல போன, மேல போய் கொஞ்சம் அப்படி பார்த்த பக்கத்துல ஒரு புலி உட்கார்ந்துருக்கு. பையனை வந்து ஐயோ அப்படின்னு திரும்பி ஓடும்போது, இல்ல பயப்படாது வா அப்படின்னா. அப்படின்னு சொன்னா இவனு பையனு போனா அந்த புலி வந்து
எப்படி ஒரு நாய் போல் நாய் சில வீட்டுக்குள்ள போறோம், அது அங்க இருக்கும், தூங்கிட்டு இருக்கும் பகல்ல. யாராவது வந்தாங்கன்னா அப்படி திறந்து கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு தான் திரும்பி கண்ணு மூடிட்டு படும். புலி அப்படிதான் அப்படி பாதிச்சு திரும்பி கண்ணு மூடிட்டு இருக்காங்க. பிற்காலத்துல இந்த பையன் ஒரு முக்கியமான சிஷ்யராகி அவருக்கு பெரிய மகாத்மா ஆயிட்டா இந்த பையன். ஏன் அவர் படிக்கணும்னு அவசியம் பார்த்தீங்கன்னா ஞானத்துக்கு வயசுக்கு படிப்புக்கு சம்பந்தமே இல்லை. வர்ணம்னா அந்த பூர்வ ஜென்மத்துல அப்படியே வரும்போதே குருன்னு நம்ம எல்லாரும் உள்ள வச்சுக்கிட்டு தான் வந்தோம். நமக்கு தெரியாது. நமக்கு இங்க இப்படி இந்த மாதிரி கேட்கறதுக்கு இந்த சத்சங்கம் இவர் மூலமான்னு சொல்லி உங்க வாழ்க்கையில் அப்படி ஆல்ரெடி அங்க புக்கா இருக்கு. நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அதே போல் சங்கரர் கூட இங்க இருந்து இல்லைன்னு அவருக்கு முடிவா இருக்குல்ல, அது வேற நடுவில் தகவல் வேற சொல்லப்பட்டது. ஏன்னா சங்கருடைய வாழ்க்கை ரொம்ப ஷார்ட் லைஃப்னோ, அதுக்குள்ள அவர் எல்லாம் முடிச்சு வேலை வந்தது முடிச்சுட்டு கிளம்பி போகணும். அது அவதாரம் போல் தானே. அதனால அவருக்கு இப்படி வழிகாட்டி இதெல்லாம் பார்த்தீங்களா ஆச்சரியம். இந்த நாராயணகுரு பக்கிற அது புலி மட்டும் இல்லாம இன்னொரு பாம்பு, அது ரெண்டுத்துல பத்தி அவர் அப்புறம் அவருடைய கிருதிகள் ஏதோ அவருக்கு பதிகம் ஏது வர என்ன இது வர அந்த மாதிரி அதுல எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பையனை சிஷ்யன் ஆகிய சரி, உதாரணத்துக்கு இப்படி பலதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க இந்த திருஷ்யம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு குடிசை காணப்பட்டது. சுத்தி யாரோ சில சன்னியாசிகள் யாரோ மூவ் ஆகுறாங்க. அப்ப இங்க ஏதோ ஒரு ஆசிரமம் இருக்கு, சுவாமி இருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வயசான சுவாமியார் இருந்தார், ஒரு பெரிய தபஸ்வி. அவர் பையனு சங்கரர் கிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் பண்ண அவருக்கு கண்ணு தெரியல, அந்த ரொம்ப வயசுல இருக்கார் இல்லையா, அவர் சங்கரனை பிடிச்சிட்டு அங்கெல்லாம் நிறைய மரம் இலை இதெல்லாம் இருக்கனால மூஞ்சி தெரியல, கொண்டு வெயில் படுற இடத்துல வச்சு அப்படியே மூஞ்சில பாக்குறாரு. அவன் பார்த்துட்டே என்ன கலை, என்ன தேஜஸ், என்ன ஞான நிஷ்டை, என்ன வைராக்கியம் அப்படின்னு சொல்லி பேசி அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் சின்ன வயசுல வரணும் ஒரு மனிதனுக்குன்னா அது பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியந்தா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இப்படிப்பட்ட பரமஹம்ச ஸ்திதி அப்படி அந்த பெரியவரு இந்த சின்ன பையன்ல இருக்கிற அந்த ஞான ஜோதினை பார்த்து அப்படி சொல்றாரு, இதுதான் காரணம்னு. அதுக்கப்புறம் அவரு அங்க என்ன கிடைக்கிறதோ பிக்ஷ மாதிரி சாப்பிட சொன்னாங்க, அதெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சங்கரர் கேட்கிறாரு, நான் இப்படி ஒரு காட்சி பார்த்தானே இங்க, என்ன இந்த இடத்துக்கு பெருமை, என்ன விசேஷம்னு கேட்கிறாரு. அப்போதான் இந்த மகாத்மா இந்த ஸ்ருங்ககிரி ராமாயணத்துல நம்ம கேள்விப்பட்ட அந்த ருஷி அவர் தபசு செஞ்ச இடம் யாரோ விபாண்டகனுடைய பையனு ஞாபகம் இருக்க, தசரதனுக்கு யாகம் பண்ண வச்சது அவர் ரிஷிருங்கர். அப்போ அவர் இங்க தப்பம் பண்ண இடத்தினால இதுக்கு அந்த சுங்ககிரி சுங்கேரி ரிஷிருங்கர் தப்பம் பண்ண இடம். இதனால அதுக்கப்புறம் இத்தனை பேரு தப்பம் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. அப்படி எப்போ யாரோ தப்பம் பண்ணாலும் சரி, இப்போ கூட யாரோ அந்த இடம் அவ்வளவு அதுல அந்தரிக்ஷத்துல அந்த சக்தி அப்படியே பிடிச்சிருக்கு. அதனாலதான் சில இடத்துல அந்த மாதிரி இடத்துல இருந்து கொஞ்சம் சாதனை பண்ணணும், தியானம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றது. பகவத்கீதையில சுச்சோ தேசே பிரதிஷ்டாபிய அப்படின்னு சொன்னா நாட் கிளீன் ஸ்பாட்லெஸ் பிளேஸ் இந்த 5 ஸ்டார்ன்னு சொல்லல, அது அர்த்தம் இல்லை. சுச்சோ தேசம் 5 ஸ்டார் ரொம்ப நல்லா இருக்கு. நாட் கிளீன் ஸ்பாட், a pure atmosphere with these vibrations, அதான் அர்த்தம். சரி, அப்படி
அதுக்கப்புறம் அந்த பெரியவர் கேட்கிறாரு, இங்கே தங்குப்பா, இங்கே இரு, நீதான் இப்படி கிளம்பி வந்துட்டியே வைராக்கியத்தோட, இங்கேயே சன்னியாசி போல இருக்கு, அதனால இங்கே இருன்னு சொன்னா சங்கரருக்கு லட்சியம் எதுக்காக கிளம்பிட்டார், எங்க போடுவனுக்கு ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் நமஸ்காரம் பண்ணி அந்த ரிஷசிருங்கருடைய கதை சொல்லும் போது அதுல ரிஷசிருங்க அவருடைய பத்னி சாந்தா, இவங்க 2 பேரும் சிவனை பத்தி தியானம் பண்ணாங்க, ஆராதிச்சாங்க, தபஸ் பண்ணாங்க. அப்ப சிவபெருமான தர்சனம் கொடுத்து அங்க பஞ்சாட்சரி ரிஷிசிருங்கருக்கு சிவனே உபதேசம் பண்ணதா புராண கதை. அப்புறம் அந்த இடத்துல அப்புறம் சிவலிங்கம் கூட காணப்பட்டது, அதுக்கு சம்பந்தப்பட்டது இப்போ கூட ஏதோ அந்த இடத்துல பத்தி சொல்லுவாங்க. இப்படி அந்த சிருங்கேரிக்கு வந்ததையும் இப்படிப்பட்ட காட்சி பார்த்ததையும் அந்த சிருங்ககிரியோட மகிமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டாரு. மறுபடியும் அடுத்த நாள் எல்லோரும் கூட யாராரு அவங்க கூட கிளம்பி போறாங்க. இப்போ நர்மதா நதி தீரம் பட்டம் பிரயாணம். சிருங்கேரி கர்நாடகா வந்தாச்சு. அப்புறம் நடுவில் சிருங்கேரி வரைக்கும் கூட வந்தது ரொம்ப வியாபாரிகள், லௌகிக சாதாரண மக்கள் கூட வந்தாரு. ஓகே, அப்போ சாதாரண லௌகிக மக்கள் வியாபாரிகள் என்ன எதோ பேசுவாங்க, சங்கரர் அதெல்லாம் அது எதுவுமே கண்டுக்கல. அப்படி எவ்வளவு நாள் ஆயிடுச்சோ, கிட்டத்தட்ட இங்க வர்றதுக்கே 1 மாசம் ஆயிருக்கும், 1 மாசம். அதுக்கப்புறம் நர்மதாக்கு கிளம்பும் போதுதான் சன்னியாசிகளுடைய ஒரு குரூப் கிடைச்சது. யாரோ இப்படி இருப்பாங்க இல்லையா, சிருங்கேரி பார்க்கணும்னு வந்திருப்பாங்க, முதல்ல தரிசனம் ஆயிடுது, இப்போ அவங்களோட இப்படிதான் கிளம்பி போவாங்க. இவங்களுக்கு இன்னைக்கு இங்க போகணும் அங்கே போகணும் அது எதுவுமே இருக்காது, அது அப்படிதான் பரிவிராஜிகளை போயிட்டு இருப்பாங்க, ஃப்ரீயா இருக்கும் நடந்து போறதுதான். அப்படி அவங்க கூட போறதுனால இப்போ சங்கரருக்கு கொஞ்சம் ரொம்பவே சத்சங்கம் கிடைச்சது. பஜனைகளும் கொஞ்ச நேரம் யாரோட பல வகையான சன்னியாசிகள் இருப்பாங்க. அப்புறம் வேதாந்த விசாரணை கூட நடக்கிறது. சாயங்காலம் ஆகி போச்சு, இங்க இனிமே பிரயாணம் பண்ணல. என்ன அப்போ பகல் இனிமே சாயங்காலம் மேல போக வேண்டாம்னு நிறுத்துறாங்க தவிர சரீரம் இவங்களுக்கு டைட் ஆகிறது இல்லை. அந்த கிளைமேட் அப்படி இருக்கும், அவங்க தபசக்தி அப்படி இருக்கும், மனசு ரிலாக்ஸ்டா இருக்கு. ஆனா சாயங்காலத்துக்கு மேல போகக்கூடாது இனிமே இருட்டானதுக்கு அப்புறம். இது கஷ்டம். சங்கரர் அப்ப என்ன ராத்திரி அர்த்தராத்திரி வரைக்கும் இந்த ஓங்கார தியானம் பண்ணிட்டு அதுலயே நிமக்னம் ஆயிருப்பாரு, மிட் நைட் வரைக்கும். அப்படி அதுக்கப்புறம் அடுத்த நாள் இப்படி கிளம்பி கிருஷ்ணா, கோதாவரி, க்ஷிப்ரா, சில நதிகள் இப்ப அப்போ சொன்னதெல்லாம் காணும், இருக்கா தெரியாது. இப்படிப்பட்ட நதிகளுடைய எல்லாத்துலயும் அப்படின்னா பல மாநிலங்கள் எல்லாம் தாண்டி 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 போயிட்டு உஜ்ஜயினி மத்திய பிரதேஷ்குள்ள வந்தாச்சு. மத்திய பிரதேசம் உஜ்ஜயினில மகாகாலேஸ்வரர், ஒன் ஆஃப் தி ஜோதிர்லிங்கம்ஸ் இருக்கு அங்க. அப்படி மகாகாலேஸ்வரன் தரிசனம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப இங்க சேர்றதுக்குள்ள 3 மாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. எக்ஸாக்டா இல்ல, அதெல்லாம் தெரியாது, இவ்வளவு வருஷம் முன்னாடி ஏதுனாங்க அதுதான் சொல்லிடு. அப்போ இந்த மகாகாலேஸ்வர் கோவில் வேற, அப்புறம் ஓங்காரேஸ்வர் கோவில் வேற, சரியா? அது ஓங்காரேஸ்வரன் இது தனியா இருக்கு, மகாகாலேஸ்வர டெம்பிள் தனியா இருக்கு. அந்த ஓங்காரேஸ்வர கோவில் அது எங்க இருக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா கோவில்கள் எங்க இருக்குன்னு அது எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சுக்குவாங்க, அந்த பக்கம் போகும். இந்த ஓங்காரேஸ்வரன் அந்த இடம் புராண காலத்துல பாகவதத்துல ஒரு கதை பார்த்தோம். மாந்தாத்தானே ஒரு ராஜா, பெரிய ராஜர்ஷி. அந்த மாந்தாத்தா ரூல் பண்ண இடம் இருக்க நினைக்கிறேன். இப்போ சங்கராச்சாரியருடைய அந்த பெரிய கட்டடம் ஸ்டாச்சு மூர்த்தினை பிரதிஷ்டை பண்ணது கூட அந்த மாந்தாத பர்வத மேலதான். அங்க ஒரு சின்ன ஊர் இருக்கு. இது அங்க ஒரு பெரிய மலை இருக்கு,
அப்புறம் சின்ன சின்ன ஹில்லாக்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க அந்த பெரிய ஒரு மலைக்கு பேர் வைடூரியமணி அనే மலை. அதுக்கு ஒட்டி பக்கத்துல தான் நர்மதா நதி பிரவகிக்குது. மலை எங்க இருக்கு? நர்மதா நதி. அங்கதான் ஓம்காரேஸ்வர கஷேத்திரம். அப்புறம் இந்த நர்மதா நதியுடைய பெருமை என்னன்னா, லிங்கோத்பவ லிங்க கர்ப்ப. அந்த நர்மதா நதியிலோ கடிக்கிற கல் எல்லாமே சிவலிங்கம். இப்போ எங்காவது ஏதாவது ஏதோ வியாபாரத்துக்கு மோசம் பண்ணி வச்சது வேற. பட் எங்காவது லிங்கம் வச்சாங்கன்னா, கோவில்ல பிரதிஷ்டையோ வீட்லயோ சின்னது கடிக்கிறதுன்னா அது நர்மதா நதியில கொண்டு வந்த கல்லுதான். லிங்கம் நம்ம நினைக்கிற மாதிரி பாக்குற மாதிரி பாதியாவது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது கூட ஓவல் ஷேப்லோனே கல்லு ஜலத்துல இப்படி போய் போய் பாலிஷ் ஆய அப்படின்னு ஒரு ஷேப் டிஃபரெண்டா இருக்கும். அது கொண்டு சில வாட்டி பாதின்னு அப்படி உள்ளக வச்சு பாதி வெளியில தெரியுற மாதிரி வச்சுக்குவாங்க. இல்லைன்னு வேற ஏதாவது பண்ணி சிவலிங்கம் போல் வச்சுக்குவாங்க. தவிர அங்க கிடைக்கிற எல்லா கல் அது எவ்வளவு பெருசு இருக்கும், சின்னது இருக்கும், அழகா இருக்கும். அதனால உலகத்துல எங்க சிவலிங்க பிரதிஷ்டான்னு சொன்னா கூட, மேல கட்டடம் எப்படியோ கட்டுனா கூட கண்டிப்பா அங்க நர்மதா நதியில இருந்து கொண்டு வந்த அந்த கல்லுதான். சரி, அப்படி அதோட விசிஷ்டத்தை இங்க இந்த துவாதச லிங்கங்களுடைய ஸ்தோத்திரம் அப்படின்னு எழுதியிருக்காரு. சங்கரர் எழுதுறாரு. இருக்கு 12 அந்த லிங்க கஷேத்திரங்களை பத்தி ஸ்லோகம். காவேரிகா நர்மதயோः பவித்ரே சமாகமே சஜ்ஜன தாரணாய சதைவ மாந்தாது புரே வசந்தம் ஓம்காரமீஷம் சிவமேகமீடே. அதுல ஒண்ணு அந்த எந்த ஜோதிர்லிங்கமோ ஓங்காரமீஸ்வரர் கூட ஜோதிர்லிங்கம் அதை பத்தி அங்க சொல்லப்படுறது. இதுல பாத்தீங்கன்னா இப்போ மாந்தாத்ருபுரே அந்த ஊரு புறம் அப்படின்னு சொல்லி நர்மதா நதி பவித்திரமானதுன்னு சொல்லி அதை பத்தி ஒரு ஸ்லோகம். எதுக்குன்னா சஜ்ஜன தாரணாய, எதுக்கு இன்னைக்கு பிரவகிக்கிறது நர்மதான்னு. அப்புறம் இந்த கஷேத்திரம் பவித்திரம். கங்கை எவ்வளவு பவித்திரமோ நர்மதா கூட அவ்வளவு பவித்திரம். சரியா? பொதுவா சில சவுத்துல இருக்கிற நம்மளுக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா தெரிஞ்ச மகாத்மர்களையும் பக்தர்கள் நர்மதா பிரதட்சணமே பண்ணுவாங்க. அது நிறைய நாள் ஆகும். நர்மதா மொத்தம் சுத்தி பிரதட்சணம், அதுக்கு ஒரு சீசனு அப்படி எல்லாம் இருக்கு. நடுவில் எங்க போனாலும் சாப்பாடு கிடைக்கும், அப்படி எல்லாம் இருக்கு. சரீரம் ஒத்துழைப்பு கொடுத்த போவாங்க நர்மதா நதி பிரதட்சணம். சரி, இப்படிப்பட்ட அங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ குருன்னு சந்திக்கணும். அங்க கொஞ்சம் பேர் அப்படி விசாரிச்சுட்டு மகாத்மா சுவாமி கௌடபாதர் எங்க இருப்பார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இப்போ கூட வந்த சுவாமிகள் எல்லாம் சன்னியாசிகள் எல்லாம் இவர் கூட இல்லை, சங்கரர் கூட. ஏன்னா எவ்வளவு நாள் அப்படி ஒட்டியே இருப்பாங்க. அவங்க எங்க போகணுமோ எங்க இருக்கணுமோ என்னமோ போவாங்க. மொத்தத்துல அங்க போற வரைக்கும் ஏதோ துணை கடிச்சது வந்துட்டாங்க. அப்போ தெரிஞ்சது இந்த ஒரு மலை இருக்கு அங்க. இது ஓம்கார கஷேத்திரத்துல கொஞ்சம் தள்ளி. அப்போ எவ்வளவு தூரம் இருக்கு என்னமோ ஒரு ஒரு சின்ன மலை மேல விசாலமான பெரிய குகை. சில குகைகள் சாதாரணமா இயற்கை தானாவே ஏற்பாடானது. சில வாட்டி ராஜாக்களினாலையும் இப்படி மகாத்மா யாராவது வருவான் தங்குவான் சன்னியாசிகள் சொல்லிட்டு சிலது தோண்டி பண்ண குகைகள் இருக்கும். இது எப்படி பண்ணதோ பெரிய குகை. அந்த குகைக்குள்ளேயே இன்னொரு சின்ன அறை போல இருக்குதாமா குகை. ஆனா நல்ல சூரிய வெளிச்சம் நல்லா உணர்வு நல்லா அப்படி இருக்கிறது. அங்க சங்கரர் தெரிஞ்சுக்கிட்டு வந்தா வெளியில கோவிந்த பாதருடைய சில சிஷ்யர்கள் வேற சன்னியாசிகள் எல்லாம் அங்க இருக்காங்க. அவங்களை பார்த்து கேட்டு கௌடபாதர் சுவாமி இங்குதான் இருப்பாருன்னு கேட்டார்.
கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட பர்மிஷன் வாங்கி சொல்லணும் இல்லையே, அது பார்க்கறதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு சங்கரர் அந்த குகைக்குள்ள நுழையிற போனா கோவிந்த பாதர் தபஸ்வி சமாதி நிலையில இருக்காரு. கண்ணு மூடி இல்ல. எப்படி ரமணர் கண்ணு திறந்தே அநேக மணி நேரம், பல மணி நேரங்கள் அந்த பகிர்திருஷ்டி, ஆனா அந்தர்தியானம். கண்கள் திறந்து கண்ணு சிமிட்டுறது இருக்காது. ஆனா அவங்க உபனிஷத்து சொல்றது போல் அவங்க சீயிங் த சத்தியத்துல இருக்கிறதுனால இந்த பாஹ்ய பிரபஞ்சமே தெரியல. ஆனா கண்கள் திறந்து இருக்கு. அதனால அந்தர்திருஷ்டி, பகிர்திருஷ்டி, அந்தர்தியானம். அப்படி இருக்கார். நிச்சலமா இருக்காரு. ரொம்ப வயசானவரா இருக்காரு கோவிந்தபாதர். உபனிஷத்துக்கள் என்ன சொல்லிருக்கு? திருஷ்டி ஸ்திரா யஸ்ய வினா நிரோதாத். வேணுமனே கண்ணு மூடிக்கிட்டு நிரோதம் பண்ணல, ஆனா திருஷ்டி ஸ்திரமா இருக்கு. இங்க ஆத்மலோ ஸ்திரமா இருந்துச்சுன்னா மனசு உள்ளக்கு திரும்பி வெளியில கண்கள் வெளியில திரும்பினாலும் ஒண்ணு. அதனால இந்த நிறைய வாட்டி ரமணருடைய விஷயத்துல அப்படிதான் அவங்க எலிபூட்டணும் அந்த மாதிரி கண்ணு திறந்தா இருப்பாரு. ஆனா அந்த வேத பாட்டம் எல்லாம் நடக்கும்போது சில வாட்டி அப்படியே கண்கள் சிமிட்டாது, திருஷ்டி எங்கோ இருக்குமா. சில வாட்டி சாப்பாட்டுக்கு பெல் அடிச்சாச்சு எழுந்திருக்கவும் மாட்டாராமா. அப்போ காதுல கிட்ட சங்கம் ஊத வேண்டி இருக்குமா பாருங்க. ஸோ இங்க கொஞ்ச நேரம் இந்த சங்கரர் போய் அப்படியே நிந்திருக்கு நமஸ்காரம் பண்ணி நிந்திருக்கார். நேரத்துக்கு அப்புறம்தான் கோவிந்தபாதர் இந்த சமாதி நிலை பைபிரஜனைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கிறாரு சங்கர்னை. ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமான கருணையோடு அந்த கண்கள் அப்படியே ரொம்ப அப்படி ஜோதி போல ஜலிச்சுட்டு இருக்குதாங்க. தபஸ்வி இல்லையும். அப்போ கண்ணு திறந்து அவர் பாக்குறாரு என்ன தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சங்கரர் போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அங்க குருவனை நமஸ்கரிச்சு ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. இந்த ஸ்லோகம் தான் விவேக சூடாமணின்னு ஆரம்ப ஸ்லோகமா இருக்கு. சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம கோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியம். அவ்வளவு. உங்களை நான் குருவா தேர்ந்தெடுத்துட்டு நான் அதுக்காக தான் தேடி எல்லாமே அதில் தேடுவேன். அவருக்கு தெரியாது என்ன சங்கர் ஒருவாறு இந்த மாதிரி பேரு தெரியும். அதனால பெரிய இன்ட்ரடக்ஷன் எதுவுமே தேவையில்லை. ஆனா ஆஸ் யூஷுவலா நீ யாரு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த பாதர் கேட்டார். இதே போல் அப்புறம் இக்காலத்துல சங்கரர் கர்நாடக மாநிலத்துல அந்த சின்ன பையன் ஹஸ்தாமலகன் அப்புறம் பேரு அவன் கேட்க போறான். அப்ப அதே போல் அங்க கேட்டிருக்கணும், நீ ஊகிச்சுக்கணும். சங்கரர் என்ன கேட்டார், அந்த ரொம்ப பிறந்து அதுக்கப்புறம் பேசினதே இல்லை அந்த பையனும். அதுக்கு 11 வயசோ என்னமோ ஆயிடுச்சு. அப்போ அதுக்குள்ள சங்கரர் கொஞ்சம் 15-16 வயசுக்கு வந்துட்டார். அப்ப கேட்டாரு, கஸ்வம் சிஷோ கஸ்ய குதூசி கந்தா. ஓ பாலகன் சிசு, நீ யாரு, எங்கிருந்து வந்த நீ? கிம் நாம தேத்வம் குத ஆகதோசி. பேர் என்ன, எங்கிருந்து வந்த, நீ யாரு? ஏ தன்மயோக்தம் வதச்சார்பகத்வம். எனக்கு சொல்லுவியா? உன்னை பார்த்தா ரொம்ப பிரியமா இருக்கு. மத் பிரீதையே பிரீத்தி விவர்த்தனோசி. எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு பார்த்தா, அதனால சொல்லு எனக்கு அப்படின்னு. சின்ன குழந்தை இல்லையா, அதே போட்டு இங்க யாரு நீ அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சங்கரர் சமாதானம் அபிவாதம் பண்ணி அது பண்ணி, நான் சிவகுரு ஆரியாம்பாவுடைய பிள்ளை, கேரளா, நத்திங்.
10 ஸ்லோகங்கள், தசஸ்லோகி, நிர்வாண தசகம். எப்படி நிர்வாண அஷ்டகம் అని நிர்வாண ஷட்வம் అని நம்ம படிச்சோமோ அதே போல் நிர்வாண தசகம். சங்கரோட வாழ்க்கையில அந்த இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருக்கேன். ஏகஸ்லோகி, ஒரே ஒரு ஸ்லோகத்துல உபதேசம் இருந்தது. பிராதஸ்மரணம் 3 ஸ்லோகங்கள், அப்புறம் 6 ஸ்லோகங்கள் நிர்வாண ஷட்கம், தசஸ்லோகி ஆர் நிர்வாண தசகம், ஒரே ஒரு ஸ்லோகம். பதில் கொடுக்கறதே 7-8 வயசு குழந்தை. ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயு நகம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹः அனைகாந்திகத்வாத் சுஷுப்தேஷு சித்தः சுஷுப்தேக சித்தः ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். இதுல எல்லாத்துல கடைசியில அங்க சிவோகம் வர மாதிரி இங்க ததேக அவசிஷ்ட சிவ கேவல அகம். 10 ஸ்லோகங்கள். உடனே அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. நான் எந்த பஞ்சபூதமும் கிடையாது, அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்தியும் நான் கிடையாது. நான் யார் அப்போ? அந்த சுஷுப்திலோ ஏக வஸ்துவா நிశ్చலமா எந்த அவஸ்தை கூட சம்பந்தம் இல்லாம இருக்கிற துரியமான ஆத்மனு நான். சுஷுப்தி ஏக சித்தா, அந்த ஏக வஸ்து ஆத்மாதான் நான் சொல்றது. அந்த 10 ஸ்லோகங்கள் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல 2 நாள் கைக்கு எப்படி குரு இனிமே ரொம்ப பேசி கேட்கறது ஒன்றும் தேவையில்லை. பழம் பக்கமா இருக்கு. இன்னைக்கு ஓன்லி ஒரு இனிஷியேஷன் போல் அந்த பேருக்கு குரு கொடுக்கணும், தீட்சை உபதேசம் பண்ணணும். அடுத்த நாள் நர்மதா நதி கரை கொண்டு கிரமசந்நியாசம், பரம்பரையா ட்ரெடிஷ்னலா எப்படி சந்நியாசம் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துட்டு, தண்டம் கொடுத்துட்டு, ஆய வஸ்திரம் மறுபடியும் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணி சங்கர பகவத் பாதாள் பேரு அப்போதே பேரு கூட கொடுத்துருக்கேன். சங்கர பகவத் பாதாள் அப்படின்னா முதல்ல கொடுத்த பேர்னு மாத்தல, அது பகவத் பாதாள் மட்டும். அப்படின்னா கடவுளுடைய பாதங்களுக்கே அங்கிதமானவர் அப்படின்னு. இல்லைன்னா சங்கர பகவத் பாதாளன்னு சொல்லணும்னா 2 அர்த்தம் எடுக்கணும். பகவானுக்கு அங்கிதமானவர், பகவத் ரூபமாய் இருக்கிறவர், நோக்கத்துக்கு இப்போ அந்த வழி காட்டுறவரா இருக்கிறதுனால. அப்போ குரு அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றாரு, தன்யோசி கிருதகிருத்தியோசி ஆவித்தம் தே குலம். நீ தன்யனாயிட்ட, நீ கிருதகிருத்தனாயிட்ட, உன்னுடைய வம்சம் எல்லாரும் பாவனம் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வித்யாரண்ய சுவாமி பஞ்சதசில இதே வார்த்தைகள் உபயோகப்படுத்துறார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இங்க இருன்னு சொன்னார் குரு. அப்படி தியானம், தபசு, அத்தியனம், குருன்னு பார்த்த உடனே இன்னும் அந்த படிச்சது எல்லாமே அப்படியே ஒரு என்னமோ ஒரு பாவமண்டலத்துல சங்கரர் பூர்ணமானத ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஃபீல் பண்றாரு, பூர்ணமாயிட்ட எல்லாரும். அப்படி அனுஷ்டானம் அவருடைய இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இந்த வயசான கோவிந்த பாதர் அடிக்கடிக்கு 3 நாள் 4 நாள் அப்படி எல்லாம் கூட சமாதி நிலையில இருப்பாரு. வெளியிலோ வருதோ சாப்பிடுறது கூட இருக்காது. அப்படிப்பட்ட ஸ்திதியில அவர் இருக்கிறார். ஒரு வாட்டி நல்ல மழைக்காலம் மழை பெஞ்சுட்டு நர்மதா நதி ரொம்ப பொங்கி அப்படியே வெள்ளமா ஓடிட்டு இருக்கு. அப்போ கிராம மக்கள் எல்லாரும் கோவிந்த பாதர்கிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி, அவர் ரொம்ப நாள் அங்க இருக்காருன்னு அந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ மக்கள் எல்லாம் வர இவர் சமாதி நிலையில இருக்காரு, போய் எப்படி கேட்கறது, என்ன சொல்றது, டிஸ்டர்ப் பண்றது. வெளியில எல்லாம் கொஞ்சம் சன்னியாசில எல்லாம் இருக்காங்க. அப்போ சங்கரர் ரொம்ப பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி, நர்மதா தாய் அப்படிலாம் மேலே இனிமே ஏறி வராது அப்படின்னு சொல்லிட்டு
கமண்டலம் எடுத்துக்கிட்டு நர்மதா நதி கரைக்கு போனார். ஓகே, இது கொஞ்சம் ஹில்லு மேல இருக்கிறதுனால தெரியல. ஆனா கிராமங்கள் எல்லாமே தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா ஆக்கிரமிச்சுடும் அப்படின்னு போயிட்டு அந்த அது எங்க வரைக்கும் இருந்ததோ நர்மதா அந்த கரையில கமண்டலம் அவங்க எடுத்து வச்சுட்டார். வச்சுட்டு அதுக்கப்புறம் நர்மதா தேவிని ஸ்துதி பண்றார். நர்மதா தேவிని ஸ்துதி பண்ணி நர்மதா அஷ்டகம், அழகான நர்மதா அஷ்டகம் பாடுறார், ஸ்துதி பண்றார். சபிந்து சிந்து சுஷ்கல துரங்க பங்க ரஞ்சித द्विषस्तु पापजात जातकारि वारि संयुतं कृतान्तदूतकालभूतभूतिहारि वर्मदे त्वदीयपादपङ्कजं नमामि தேவி நர்மதா. இது எப்படி இருக்குன்னா, அந்த புஜங்க பிரயாதம்னு சொல்லுவாங்க இந்த மீட்டருக்கு. அந்த யமுனாஷ்டகம் இப்படி எல்லாம் சிலதெல்லாம் கூட எல்லாம் ராமர் மேல கூட ராம புஜங்க பிரயாதம் எழுதியிருக்காரு, எல்லாரும் மேல எழுதியிருக்காரு. முக்கியமா இந்த நதி அது பார்த்தா எப்படி இருக்க, அந்த நதி ஓடுற போது அலையில அப்படி குதிச்சு குதிச்சு போற போது இப்படி ஒரு 8 ஸ்லோகங்கள் நர்மதா தேவி ஸ்துதி பண்ண அதுக்கப்புறம் ஆண்டு மேல வரலையா. இவர் என்னமோ எடுத்து மொத்தம் நர்மதா நதி கமண்டத்துல குடிச்சு வச்சிடும் போல ஆயிடுச்சு. ஆனா அகஸ்தியர் பண்ற போல அப்படி பண்ணல, அது இல்ல பாக்குற மாதிரி பண்ணல, அப்படிதான் வச்சுட்டேன். நீ இதுதான் இருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அடுத்த எப்போ கொஞ்சம் நாடு கழிச்சு கோவிந்த பாதருக்கு தெரிஞ்சது இப்படி நர்மதா பொங்கி வந்தது. அப்புறம் சங்கரர் ஏதோ பாடினாரு. மக்கள் எல்லாரும் சங்கரனை ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சின்ன பையன் தெய்வமா நினைச்சுக்கிறாங்க தெரிஞ்சு. அப்புறம் கோவிந்த பாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, இதே போல் நீ எப்படி நர்மதா நீ நீ கமண்டத்துல குடிச்சு வச்சு அப்படி வச்ச போல் வேதத்துடைய உபனிஷத்தினுடைய சாரம் மொத்தத்துல நீ அப்படி எடுத்துட்டு நீ பாஷ்ய ரச்சனை பண்ணணும். இப்பதான் இன்ஸ்ட்ரக்ஷன். நீ என்ன படிச்சிருக்க இதெல்லாம் கேள்வி கிடையாது, அவரு பூர்ணமா ரெடியா இருக்கு. பாஷ்ய ரச்சனை பண்ணணும், பகவத்கீதைக்கு பாஷ்ய ரச்சனை பண்ணணும், தசோபனிஷத்துகளுக்கு பாஷ்ய ரச்சனை பண்ணணும், பிரம்மசூத்திரத்தையும் பாஷ்ய ரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. சரி, அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கோவிந்த பாதருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தீர்ந்து போயிடுச்சு. சங்கரர் வந்தாரு, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இப்போ காலம் சரீரம் விடுற நேரம் ஆயிடுச்சு. கோவிந்த பாதர் நிர்வாணம் ஆயிட்டாரு. நிர்வாணம் ஆனதுக்கு அப்புறம் சில சிஷ்யர்கள் எல்லாரும் கொஞ்சம் வயசானவங்க எல்லாரும் இருக்காங்க, பிளஸ் சங்கரர் எல்லாரும் சேர்ந்து காஷிக்கு பிரயாணம். ஏன் இங்கிருந்து எழுதக்கூடாதுன்னா, வேலை இங்கிருந்தா எழுதுறதுக்கு எழுதலாம், பட் நிறைய வேலை இருக்கு, நிறைய பேர் சந்திக்க வேண்டியிருக்கு, நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகங்களை நீக்க வேண்டியிருக்கு. வேதாந்த விஷயத்திலோ வேதங்கள விஷயத்துல இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதனால காஷி ஞான கஷேத்திரம், அதனால அந்த ஞான கஷேத்திரத்துல போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இனியும் கோவிந்த பாதர் இல்லாதனால குரு ஆக்கினப்படி இனிமே அங்க போய் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த குரு கிட்ட இந்த நர்மதா நதி கோவிந்த பாதர் கிட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் இருக்காரு. 3 வருஷத்துல படிச்சது எல்லாத்தையும் மனனம் பண்ணி சிந்தனலோ நிதித்தியாசனத்துல இருக்கான் சங்கர். எப்பாவது அங்க இருக்கிற கொஞ்சம் பேர் ஏதாவது சந்தேகங்களை கேட்ட வேறு சன்னியாசிகள் அவங்கள கூட மட்டும்தான் சில வேதாந்த விசாரணை நடக்கும். அப்படி
இப்போ எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் எத்தனை பேரோ கொஞ்சம் பேர் சேர்ந்து காசிக்கு பிரயாணம் ஆயிட்டாங்க. காசி க்ஷேத்திரம், காசி க்ஷேத்திரத்துடைய மகாத்மியம் தெரியணும் முதல். சரியா? இந்த காசி வாரணாசி, கூட பேரு வாரணாசி. 2 நதிகள், அசி வருணையோர் மத்தியே. அசி நதி, வருண நதி, ரெண்டுமே கங்கையுடைய சின்ன குழந்தைகள் போல்தான். அது ரெண்டும் அப்படி சேருறங்க. அதனால அசி வருணோர் மத்தியே, அசி வருண இப்படி வரும் மத்தியே. பஞ்சகோஷம் மகாத்தரம் அமர மிருதிமிச்சந்தி. இந்த இடத்துல அப்படின்னா இந்த 2 நதிகள் இப்படி சேர்ந்த அந்த காசி க்ஷேத்திரம் வாரணாசி, ஈவன் தேவதைகள் கூட அங்க சரீரம் உணவு ஆசைப்படுவாங்களாமா. இந்த ஸ்லோகம் அமரஹ அபி மிருதம் இச்சந்தி. ஏது தேவதைகள் அமரர்கள்னு சொல்றோம். அமரர்கள்னா அவங்களுக்கு ஒரு லிமிட்டெட் தான், லாங் ஆயுஷ், நிறைய ஆயுஷ். ஆனா அவங்களுக்கு கூட இங்க சரீரம் விட்டுறது நல்லதுன்னு சொல்லி ஆசைப்படுவாங்கன்னு புராணத்துல ஒரு ஸ்லோகம். சரி, அந்த வாரணாசி பேரு 2 நதிகள்னால அப்படி வந்துச்சு. இந்த காசிக்கு அது அப்புறம் காசியானி, அது அந்த பேரே வந்துச்சுன்னு சொல்றேன். அந்த காசி நகரத்துக்கு இப்படி ஒரு மகாத்மா, அதுக்குள்ள சங்கரருடைய பேரு புகழ் அங்கங்க பரவிச்சு. அன்னைக்கு எப்ப நர்மதா நதினு அப்படி தடுத்திட்டாரோ பொங்கி வராமே. அதனால இப்படி காசி நகரத்துக்கு ஒரு மகாத்மா, சின்ன பையனும் ரொம்ப சிறந்த ஞானியா இருக்கான். அப்புறம் கோவிந்த பாதர் அங்க இருக்கிறது, அதையும் எத்தனை நாள் அவர் இருக்கிறதுனால அந்த ராஜாக்கு அதிபத்தியம் தெரியும். அங்கிருந்து வராங்க அப்படின்னு தெரிஞ்சு ராஜாவே அந்த காசி நகர ராஜா எல்லாரையும் ஆதித்யம் கொடுத்துட்டு வர வச்சுட்டு அவங்களுக்கு தங்கறதுக்காக ஒரு இடம், தங்கறதுக்குன்னா எங்களுடைய ராஜ மாளிகையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா சன்னியாசிகளுக்கு அது நியமம் கிடையாது, போகக்கூடாது. இங்கே கங்கை கரையில எங்காவது இருப்போம்னு சொன்னா ராஜா இது மினிமம் அவர் என்ன ஏற்பாடு பண்ணான்னு இவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்களே. பிக்ஷைக்கு போறது இப்படி சாப்பிடுறது இப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப சன்னியாசிகள் எப்படி இருக்கணும் அப்படி ரூல்ஸ். அப்போ காசி மகாராஜா சொன்னதுக்கு அப்புறம் இங்க காசி நகரத்துல இது ஸ்ருங்கேரி போலும் அந்த கோவிந்த பாதர் இருக்கிற இடம் போலும் அப்படி இருக்காது. இது நகரம் இல்லையோ, அந்த காலத்துல இருந்து பிரசித்தம் தான். அதனால கொஞ்சம் மக்கள் ஜனங்கள் போறது பக்தாள் அப்படின்னா நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியர் காசி. சரியா? அப்புறம் அங்க மணிகர்ணிகா காட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லணும் வரும். அப்போ காசியில இருக்கிற பண்டிதர்கள், முக்கியமா வேதங்கள் எல்லாம் படிச்ச பண்டிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வேதாந்தம் படிச்சு வேதாந்த நிஷ்டர்களா இருக்கிற ஞானிகள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க எப்பவுமே. பண்டிதர்கள் எல்லாருக்கும் இந்த சின்ன பையனாமா இவ்வளவு வயசு, இப்போ 3 வருஷம் கழிஞ்சு போச்சு கோவிந்த பாதர் கிட்டன்னு சொன்னா, இப்போ சங்கருக்கு எவ்வளவு வயசு? 11 வயசு. சின்ன குழந்தை தானே. எங்க எப்படி போகல, புது இடம் பிக்ஷை அடிக்கிறது எப்படியே இல்லையா. ஆனா அங்க இந்த கூட வந்த கோவிந்த பாதருடைய சிஷ்யர்களுக்குள்ள சதானந்தானே ஒருத்தர் மட்டும் சங்கரன் அப்படியே கண்ணு போல் பார்த்துட்டு பிக்ஷை கொஞ்சம் கொண்டு வருது. எல்லா பெரியவர் சேவை வாங்கலாமான்னு அப்படின்னு இல்லை. இப்போ குரு இல்லை கோவிந்த பாதர், இவர்கிட்ட இருக்கிற அறிவு பார்த்தா சங்கரர் கிட்டது அவங்க எல்லாரும் இனிமே இவர் கூட தான் இருக்கணும், இவர் தான் நம்ம வழிகாட்டணும். அப்போ சதானந்தானே மட்டும் சங்கரன் ரொம்ப சேவை பண்ணிட்டே பார்த்துக்கிறான், சுசுரூஷ பண்றான்.
அதுக்கப்புறம் இந்த காசிக்கு வரத்துக்கு முன்னாடி இவங்க பிரயாணம் செஞ்சுட்டு வரும்போது சட்டுன்னு வர முடியாது இல்லை, அதே மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ஹைஹையா, சேதி, கௌஷாம்பி முதலான ராஜ்யங்கள் எல்லாம் சின்ன சின்ன ராஜ்யங்கள் அதெல்லாம் தாண்டி பிரயாணம் பண்ணி விந்தியா பர்வதங்கள் அப்படின்னா விந்தியா பர்வதம் வந்ததுக்கு அப்புறம் யமுனா நதி பிரயாகு கூட வந்து பிரயாகன் தாண்டித காசி க்ஷேத்திரம். பிரயாகனும் கங்கை இருக்கு, ஆனா காசி க்ஷேத்திரம் நகரம் தான் பிரயாகன்னு கொஞ்சம் தூரம் அப்பதான் வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க திரிவேணி சங்கமம். இந்த திரிவேணி சங்கமம் பத்தி பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா அவருடைய ஸ்லோகங்களுக்குள்ளேயே ஏறி வச்சிருக்காரு. இது எப்படின்னா 3 நதிகளை சேர்றது. இங்க ராமர் கூட லக்ஷ்மணன் கூட இந்த நதி தாண்டும் போது வால்மீகி ராமாயணத்துல பார்த்தோம். லக்ஷ்மணா அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு விஸ்வாமித்திரர். அதனால அங்க பாரு, அங்க ஊன்னு கலகலன்னு அந்த ஜலம் 2 நதிகள் மிக்ஸ் ஆகுறது, யமுனா கங்கா மிக்ஸ் ஆகுறது தூரம் இருந்தே பாத்தியா அங்க வந்து சங்கமம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறது. அதுபோல் இங்க எப்படின்னா கங்கை வந்து குரு போல், குருவனே கங்கை அந்த உபதேசங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் யமுனானே அந்த சிஷ்யனுடைய தியான நிலையில இருக்கிற மனசுக்கு போய் அது சேரும் போது சரஸ்வதி அனே ஆத்ம ஜானம் செல்ஃப் நாலேஜ் வந்து இதுவாகும். இந்த கான்ஃபிளன்ஸ் 3 நதிகள் சந்திக்கிறத பிரயாக. பிரயாகனே வந்துச்சு, அது வேற பாகவதம் சொல்லும் போது சொல்லியிருக்க பிரகர்ஷன யாகங்கள் அந்த இடம் பவித்திரமோ பவித்திரம் புராணங்களுக்குள்ள. அதனால இப்போ அப்படிதான் பிரயாக. சரி, அதனால அங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த காசி கஷேத்திரம் வந்தாச்சு. அங்கதான் ராஜா வந்தாரு, அவங்களை வர வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இங்க காசி கஷேத்திர பண்டிதர்கள் மட்டும் இல்லை, சாதாரண மக்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சு இந்த சின்ன வயசுல இருக்கிற ஒரு மகா பெரிய ஞானியா இருக்கனே. எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்றதுக்கு ஏதோ இப்படி கொஞ்சம் 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 மக்கள் வர்றது, பண்டித்துகள் வர்றது, வேதாந்த ஜிக்னாசுகளா இருக்கிறவங்களும் வர்றது. அவங்களுக்கு தகுந்த போது உபதேசம் சங்கருடைய வார்த்தைகள் பேசுறாரு, அதாவது தகுந்த போது. அதுக்கப்புறம் இந்த கங்கை கரையில பல இடங்கள் இருக்கும். அதுல மணிகர்ணிகா காட் இப்போ கூட ஃபேமஸ், அதே பேர் தான் மணிகர்ணிகா. தெரியாது அந்த பேரே வந்துச்சுன்னு சொல்றேன். அப்போ அங்க வந்து என்ன பிரசித்தம், அங்க கங்கா தேவி பிரசித்தம், மணிகர்ணிகா தேவி அது சாக்தர்களுக்கு ஒரு சக்தி பீடம். அதுக்கு புராண கதைக்கு போகணும். சதீதேவி பிராண தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் சிவ அந்த சதியோட தேகத்தினை வச்சுக்கிட்டு பித்து பிடிச்ச போல் சங்கரர் வந்து அப்படி ஆனதுனால பகவான் விஷ்ணு வந்து அவருடைய சக்கரத்தினால தேவியோட தேகத்தினை எத்தனை துண்டு துண்டா பண்ணிட்டாங்களா, அந்த இதெல்லாம் செய்து அங்கெங்க போய் எங்கெங்க உளுந்ததோ தேவியுடைய மணிகர்ணிகா இந்த காதுடைய ஒரு ஆபரணம் அங்க உளுந்து இருக்கலாம் அர்த்தம். அது சக்தி பீடமா இருக்கிறதுனால சாக்தியர்களுக்கு அது ரொம்ப பிரசித்தமான கோவில் இப்போ கூட இருக்கு, மணிகர்ணிகா காட்டு. வேற விதமா பார்த்தா அது வந்து அங்கதான் நிறைய இந்த சவங்கள் எல்லாத்துலையும் தகனம் பண்றது, அங்க இடம் கடிச்சா என்ன அப்படி எல்லாம் விஜய் சவத்துல எல்லா இடத்துலும் பர்ன் பண்ண விட மாட்டாங்க காசியில். இப்போ வேற நல்லாவே மெயின்டைன் பண்ணுவோம். ஆனா ஒரு பொது ஹரிச்சந்திர காட்டுன்னு கூட சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த இடத்துலதான் நடக்கும். சரியா? ஆனா அங்க சுத்தி நிறைய இப்படிப்பட்ட யோகிகளும் ஞானிகளும் தபஸ்விகள் இருப்பாங்க. ஜனம் கூட்டம் அப்ப அந்த காலத்துல அவ்வளவு இல்லை, ஆனா ஒரு சின்ன நகரமா இருக்கு. அப்போ கன்னிகாதேவி விஸ்வநாத சுவாமி இருக்காரு. வருவோம் ஒருத்தர் நம்ம இப்போ சங்கரனை டச் பண்ணுவார் அவருடைய ஸ்தோத்திரங்களுக்குள்ள. அதுக்கு என்ன சந்தர்ப்பம் பின்னாடி என்ன. அப்புறம் அன்னபூர்ணேஸ்வர் இருக்கான். அப்புறம் பிந்து மாதவ கோவில் அந்த சன்னிதானம் இருக்கு, காலபைரவருடைய சன்னிதானம் இருக்கு. இந்த கதை எல்லாமே இதுவும் பிளஸ் அந்த காசி அன்னபூர்ணேஸ்வரி
அப்புறம் அந்த கதையெல்லாம் கூட ஸ்கந்த புராணத்துல சொல்லப்பட்டது. ஓகே, நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன், அது சொல்லுவேன் கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் இந்த ஏரியா இங்க இருக்கும்போது தான் சங்கரர் இங்க எத்தனை வருஷம் இருக்காரோ, கொஞ்சம் வருஷம் இருந்தார். இருந்து அதுக்கப்புறம்தான் பாஷ்ய ரச்சனை இன்னும் இங்க தொடங்கல. அது ஹிமாலயங்களுக்குள்ள போய் வியாச குகையில தான் அந்த பாஷ்ய ரச்சனை நடக்கும். வருவோம் கொஞ்சம் கொஞ்சம். ஒண்ணு காசி விஷயம் எல்லாம் பார்க்கணும். இங்கதான் நிறைய வாதங்களும் விதண்ட வாதங்கள், இவன் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்காதவங்க, வாதன செய்யணுமே வந்தவங்களும், ஞானத்துக்காக வந்தவங்களும், முமுட்சுகளும், பக்தாளும், உபாசனை, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லி இப்படி இருந்துட்டு அந்த காசி கஷேத்திரம் பல ரச்சனைகளும் இங்க வந்தது முக்கியமானதா இருக்கிறதுனால கிருதிகள் அதை ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு, சரியா? காசி பத்தி சொல்லணும். இப்போ காசி அன்ன ஞானம். ஞானம்னா ஆத்மாக்கு இன்னொரு பேரு காசி. ஏன் காசி? காஷ், பிரகாஷ். காஷ்ன்னா அந்த தாது வெளிச்சம் பத்தி சொல்லுது. பிரகர்ஷனேன காஷ்யத்தின்னா வெளிச்சம் கொடுக்கறது. అదే ఆత్మ. కాశీ అనేది ఆత్మ. இதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுறது. ஒரு ஸ்லோகம் இல்ல, காசி பஞ்சகம் அనే சங்கரர் அந்த முதல்ல க்ஷேத்திரத்தை பாராட்டணும். காசி பஞ்சகம் அనే 5 ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு. அதுல 1-2 ஸ்லோகம் மட்டும் சொல்றேன். முதல் ஸ்லோகத்திலேயே அதோட டெபினேஷன், முதல் ஸ்லோகம் இல்லை இது, நான் சொல்ற ஸ்லோகம் 4-5 ஸ்லோகங்கள். काश्यां हि काशते काशी, काशी सर्वप्रकाशिका, सकाशी विदिता येन तेन प्राप्ता हि काशिका. என்ன தரல காஷி காஷிகா காஷி காஷிகானே இருக்கு. காஷ்யாம் இந்த காஷி நகரம் அது அது இங்க எந்தி பிரகாசிக்கிறதோ, எல்லா இடத்துலும் எது பிரகாசிக்கிறதோ, காஷத்தே காஷி, அந்த ஆத்மஸ்வரூபமான காஷி ஞானமே இங்க காஷி ரூபத்துல இங்க பிரகாசிச்சிட்டு இருக்கு. அதனால காஷி சர்வ பிரகாஷிகா. சங்கரோட உத்தேசம் இந்த ஜியோகிராபிக்கல் இது மட்டும் இல்லை, ஆனா அதுக்கு அது லிங்க் பண்ணிடும். இல்லைன்னா அது எது பவித்திர கஷேத்திரமே அவ்வளவு முக்கியமான கஷேத்திரமா சொல்லப்படுறது. அதனால காசி கஷேத்திரம் அப்படி. காசி அண்ணா ஆத்மா பிரகாசது. எது எல்லாத்திலும் பிரகாசிக்க செய்யறது? அப்போ யாரு ஒருத்தன் அவனு ஹிருதயத்துல இருக்கிற ஆத்ம பிரகாசத்தனை அவனு கவனிச்சானோ அவனுக்குதான் இந்த பௌதிகமா காணப்படுற இந்த கஷேத்திரம் கூட இதையும் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் தான் தோணும், தெரியும் என்றார். சாகாஷி விதித்தா ஏன, யாருனால அந்த காஷி தெரிஞ்சு உள்ள ஆத்ம தெரிஞ்சுக்கிறதோ அவனுக்குதான் இந்த பாக்கியமான சாகாஷி. ஏன்னா பிராப்தாகி காஷிகா, அவனுக்குதான் பிரகாசம் ஏற்படுச்சு. அப்படின்னா உள்ள எந்த பிரகாசமோ வெளியில இருக்கு, அதான் உள்ள வெளியில இருந்தது இல்லையே. அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாப்த நாராயணன், தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் இந்த காஷி అనేది ஏன் வெளியே பார்க்கிற உன்ன சரீரமே காஷி என்றார். இந்த அர்த்தம் வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகம் கிடைச்சது நல்ல இது பெருசா இருக்கு. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் போல் அப்படி சொல்லணும். விஸ்வம் காசி க்ஷேத்திரம் ஷரீரம் त्रिभुवन जननी व्यापिनी ज्ञान गंगा, भक्ति श्रद्धा गयेयं निज गुरु चरण ध्यान योग प्रयाग, विश्वेशोऽयं तुरीयं सकल जन मनः साक्षिभूतोऽन्तरात्मा, देहे सर्वं मदीये यदि वसति पुनस्तीर्थयन् तीर्थम अन्योस्ति अन्ये किम अस्ति.
पुनः तीर्थमन्येस्ति தீர்த்தமன்யத் கிமஸ்தி. என்ன சொல்றாருன்னா, இந்த சரீரமே காசி கஷேத்திரம், காசி கஷேத்திரம் சரீரம். அப்புறம் திரிபுவன ஜனனி ஞான கங்கா. ஞான கங்கை இங்க என்ன பிரவகிக்கிறதோ இந்த ஆத்மா ஞானஸ்வரூபம் தானே, அது திரிபுவன ஜனனி என்ன 3 லோகங்களுமே அது ஆக்கிரமிச்சிருக்குன்னா சர்வத்திர வேக்கன்சி. இல்ல கங்கை எடுத்துக்கிட்டா அங்க எங்கோ கிளம்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சொர்க்கத்துல வந்தது, சொர்க்கத்துக்கு அப்புறம் இங்க வந்து அந்தரிக்ஷன் இருந்து பூமிக்கு வந்ததுங்க. சோ திரிபுவன ஜனனி வியாபினி ஞான கங்கா. உள்ள இருக்கிற அந்த ஞானமே ஸ்ரோதஸ் பிரவாகம். அப்புறம் பக்தி ஸ்ரத்தாதா கயா. பக்தி ஸ்ரத்தானது உனக்கு இருந்துச்சுன்னா அதுதான் கயா. இவரு காஷி மட்டும் இல்ல, இதுக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான சுத்தியை சேர்த்து சொல்றாரு கயா இயம். அப்புறம் நிஜ குரு சரண தியான யோக பிரயாக. சொன்னா இல்ல, இப்ப பிரயாக பத்தி நான் ஒரு பாயிண்ட் அது இங்க லிங்க் பண்ணிக்கணும். பிரயாக ஒண்ணு இல்ல, குரு நிஜ குரு சரணம். நிஜ குரு வந்து ஆத்மபோத செய்யற ஆத்ம வித்தியனை கொடுக்குற குரு சரணங்கள மேல யாருக்கு ஒரு தியான யோகம் ஏற்படுறதோ அதான் பிரயாக மெர்ஜிங். அப்புறம் இங்க இருக்கிற அந்த விஸ்வ ஈஷ துரியம், இந்த விஸ்வநாத அதுதான் துரியம் ஸ்திதி. என்ன ஆத்ம பத்தி இன்னும் சொல்லல, இங்க எல்லா சரீரம் சொன்னாரு, ஸ்ரத்தா பக்தி சொன்னாரு, ஞானவனே விஷயம் சொன்னாரு, அப்புறம் குரு பக்தி சொன்னாரு பிரயாகனை. இந்த விஸ்வநாத சுவாமி இருக்காரு, அது துரியம். துரியம்னா ஆத்மா. சகல ஜனமனஹ சாட்சிபூத அந்தராத்மா. சர்வ ஜனங்களுக்கு அந்தரங்கமா சாட்சிபூதமா இருக்கிறது அந்த அந்தராத்மா தான் விஸ்வநாத சுவாமி. அதனால விஸ்வநாத, விஸ்வத்துக்கு நாதன். அப்படி இருக்கும்போது தேகே சர்வம் மதியே எதி வசதி. அப்போ தேகமே காசி கஷேத்திரமா இதுலயே எல்லாமே நிவசிச்சுட்டு இருக்கும் போது உனக தீர்த்தம் அந்நியம் அந்நியம் வேற ஒன்னொரு புண்ணியக்ஷேத்திரம் தீர்த்தம் அந்நியம் பாக்குறேன்னா, அப்போ அது பார்த்து இது புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கணும்னுக்கு அது பார்க்க வேண்டாம், அது பார்த்தாலும் பார்க்கலன்னா ஒண்ணுதான். இவ்வளவு வேதாந்த விஷயம் வச்சு எழுதிட்டார் காசி பஞ்சகம். அதனால நீ தெரிஞ்சோ தெரியாமையோ பக்திபரமாவோ மக்களுக்கு ஒரு அப்படி பிடிச்சிருக்கு இந்த சனாதன தர்மம். காசி கஷேத்திரம் அவ்வளவு பெருமை. சரி, இந்த காசி நகரத்தில் சொல்லுவாங்க, ஆனா இப்ப போய் கவனிக்க கூடாது. பொதுவா சில விசேஷங்கள் இருக்காம என்னன்னா, அங்க தெருவுகள் எல்லாம் அந்த கோவில் சுத்தி எல்லாமே காலமா இருக்குல்ல, சின்ன 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 தெருவுகள் தான், ரொம்ப சின்ன இவ்வளவுதான் இருக்கும். ஆனா நடுவில் பெரிய மாடு படுத்திருக்கும். ரிஷப எங்க பார்த்த ரிஷபங்கள், அது யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அது அப்படியே படுத்துக்கும். நம்ம தான் தாண்டி எப்படியோ போய்க்கணும். ஒண்ணு பண்ண என்ன முதல்ல காசியில மாடு குத்தாது, யான் ஒண்ணும் பண்ணாது, காக்கா காணாது, அப்புறம் செவம் நாராதமா. செவத்தனை கொண்டு வராங்களா அங்க நாராது. அப்புறம் கருடன் காணாது. ஏன் இதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது, நீங்க பிஹெச்டி பண்ணுங்க. காய்கறிக்கு ருசி இருக்காதாமா, என்னமோ தெரியல, மொத்தத்துல இப்படி சொல்லுவாங்க சில விசேஷங்கள். சரி, அந்த கங்கை கரையில யோசிக்கிறாரு. அந்த கங்கைன்னு பார்த்து அவருக்கு பாவ சமாதி, அந்த சமாதி, கங்கை மேல அவ்வளவு பக்தி, அவ்வளவு பக்தி. அதனால கங்கா அஷ்டகமும் எழுதியிருக்காரு, கங்கா ஸ்தோத்திரமும் எழுதியிருக்காரு சங்கர். தேவி சுரேஸ்வரி பகவதி கங்கே திரிபுவன தாரிணி தரண தரங்கே சங்கர மௌலி விஹாரிணி விமலே மம மதிராஸ்தாம் தவ பத கமலே. படிச்சோம் நம்ம, சொல்லி கொடுத்தாரு. ஆகீரதி சுகதாயினி மாதா தவ ஜல மகிமா நிகமே ख्यातः நாஹம் ஜானே தவ மகிமானம்
பாஹி கிருபாமயி மாம் அஜ்ஞானம். என்னோட அஜ்ஞானத்தை நீங்க பாருங்க, எல்லாத்திலும் ஞானத்தினை லிங்க் பண்ணுவேன். அழகா ஸ்தோத்திரம் அது. அதுக்கப்புறம் ஆஹ் அதே காசி விஸ்வநாதன் பத்தியும் ஸ்தோத்திரம். இனிமே எல்லா ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அங்கதான் நிறைய கம்போஸ் ஆயிருக்கு. காசி விஸ்வநாதன் பத்தி அழகா எழுதியிருக்காரு. கங்கா தரங்க ரமணீய ஜடா கலாபம் கௌரி நிரந்தர விபூஷித வாமபாகம் நாராயண பிரிய மனங்க மதாபஹாரம் வாராணசி புரபதிம் அஜ விஸ்வநாதம். அப்படி விஸ்வநாத அஷ்டகம் அப்படி எல்லாம் பல எழுதியிருக்காரு. அப்புறம் இங்க முதல் ஒரு சிஷ்யன் சங்கருக்கு அணி அவங்க எல்லாரும் கூட வந்தாங்க. பெரியவங்க அவங்க இல்ல, அவங்க எல்லாரும் சிஷ்யர்லாம் இல்லை. அந்த ஒரு சனந்தன் மட்டும் அவன் சேவை பண்ணிட்டு இருக்கான். இப்போ முதல் சிஷ்யன் வரப்போறான். దక్షిణ భారతదేశంలో శృంగేరిలో వేదங்கள் எல்லாம் படிச்ச ஒரு பிரம்மச்சாரி டீனேஜ்னு வச்சுக்கணும். அப்படி காசிக்கு வராரு அப்படின்னு அந்த காலத்துல அந்த வைராக்கியம் விரக்தி இருக்கிறவங்க அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. சன்னியாசம் எடுத்துக்காம கூட விரக்தி வந்துச்சு வாழ்க்கையில, இது என்ன இருக்குங்க அது இருந்துச்சுன்னா அப்படி கிளம்பு. அப்படிப்பட்ட ஒரு பையனை காசிக்கு வந்துட்டான். அவன் கேள்விப்பட்டான், இங்க யாரோ அந்த மணிக்கணிக்கா காட்டுல ஒரு சின்ன பையனும் 11 வயசு, அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் கூட ஓடி இருக்கலாம், அனர்கிளமா ஞான விஷயங்கள் எது கேட்டாலும் அப்படிலாம் சொல்றாங்க, வேதாந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இந்த பையனை சங்கரர் பேசிட்டு இருக்கும் போதும் கொஞ்சம் பேரு கூட உட்கார்ந்துருக்கான். அப்படி ரொம்ப தேஜஸ்வியா இருக்க இந்த பையன் வேதங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ண ஒரு குருகுலத்துல இருந்து, அதனால அந்த நிஷ்டா அனுஷ்டானம் எல்லாம் இருக்கிறதுனால சங்கர்னு முதல் தடவை பார்த்த உடனே கம்ப்ளீட் சரண்டர் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் பேசல, அதெல்லாம் ஆகல இல்லையா. அப்படி கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, கேட்பாங்க, அவங்க போவாங்க. இப்படி கொஞ்ச நாள் 2 நாள் 4 நாள் 1 வாரம் எல்லாம் வந்துட்டு ஒரு நாள் இனிமே நான் கேட்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாளாவது குரு கிட்ட மனசுலாவது வாய் திறந்தாவது கேட்கணும், எனக்கு என்ன வேணும்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த போல் இங்க இந்த சிஷ்யன் தனியா சென்டர் இருக்கும்போது பிரார்த்தனை பண்றான். என்ன பிரார்த்தனை? இதே ஸ்லோகங்கள் தான் விவேக சூடாமணியில ஒரு சிஷ்யன் குருன்னு சந்திச்சார். தனக்கு இருக்கிற வைராக்கியம், சாதன சத்துவ சம்பத் எல்லாம் இருந்துச்சுன்னா இனிமே எனக்கு அந்த உபதேசம் வேணும், அது அனுபவஜனான குரு கிட்ட உபதேசம் வரணும்னு சொல்லி சுவாமின் நமஸ்தே நதலோக பந்தோ காருண்ய சிந்தோ பதிதம் பவாப்தோ. சுவாமின் நமஸ்காரம், உங்களுக்கு லோகத்துல எல்லாருக்கும் நீதான் பந்து, குருதான் பந்து. ஏன்னா குருதான் நிஜமான நம்முடைய பந்துத்துவம், ஆத்மனி சொல்றது ஒரு குருதான், வேற யாரும் சொல்ல மாட்டோம். காருண்ய சிந்தோ பதிதம் பவாப்தோ, கருண குருவன்னா ஞானி, அவங்களுக்கு கருணையோட கடல் அவங்க. அப்புறம் நான் யாரை பத்தி முக்கியமா, யார் இந்த சம்சார சாகரத்துல உழுந்து கஷ்டப்பட்டு தவிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு கருணை காட்டுறதுல இன்னும் நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்க. மாமுத்தராத்மீய கடாட்ச திருஷ்டியா, நீ என்ன உத்தரிக்கணும், நீங்க எனக்கு இனிமேல கட்டாட்சம் காட்டணும், என்ன உத்தரிக்கணும். ருஜ்வாதி காருண்ய சுதாபி விருஷ்டியா, உன்னோட காருண்யம் அந்த சுதா, அது என் மேல கருணை என் மேல வந்துச்சுன்னாவே போதும், நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்த பையன் பேச சங்கர பதில் கொடுக்கிறாரு. மாபைஷ்ட வித்வம் ஸ்தவனாஸ்தியபாய, இதுதான் சொல்லணும். ஒருத்தன் கஷ்டம் துக்கம்ல வரும்போது
உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லப்பா, உனக்கு ஒரு அபாயம் இல்லை, அபாயம் டேஞ்சர் எதுவுமே இல்லை. அதனால பைஷ்ட முதல் பயம் இல்லை, உனக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாவே லோகத்துல. வித்வன் கூப்பிடுறாரு. ஏன் வித்வன் என்னன்னா நீ விவேகத்தோட வைராக்கியத்தோட அதான் அது கேட்கறதா வித்வத்வம். எனக்கு என்ன வேணும் అనేది சுவாமி கிட்டவும் கேட்கல, குரு கிட்டவும் கேட்கல, என்னென்னமோ கேட்டுட்டு காலம் தள்ளிட்டோம். அதனால நீ வித்வன், உனக்கு ஒரு அபாயம் இல்லை. சம்சார சிந்தோ ஸ்தரணேத்யுபாய, உன்னோட துக்கம் இந்த சம்சார சாகரத்துல தரிக்கிறதுக்கு உபாயம் இருக்கு. உபாயம் இருக்கு. தெர் இஸ் a way ன்னு சொல்லணும். ஏதைவ யாதா யதயோஸ்ய பாரோ, எதினால முன்னாடி நிறைய ஞானிகளும் மகாத்மர்களும் பூர்வீகர்கள் எல்லாரும் தாண்டிட்டாங்களோ, தமேவ மார்க்கம் தவ நிர்திஷாமி, அதை உனக்கு நான் காட்டி கொடுக்குறேன். பாத்தீங்களா, இது ஒரு பெருமை. நான் புதுசா இங்க எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க செய்யறாங்க அப்படின்னு இல்லாம குரு 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 பரம்பரை மறக்காம இருக்கிறது தான் ஞானியோட லட்சணம். நான் ஒன்னும் புதுசா என்ன சொல்லுவேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு முன்னோர்கள் சொன்னது, குரு சொன்னது அப்படின்னு சொல்லி அது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்படி காசியில சங்கரருடைய வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா, ரொம்ப ஒரு மிஷனரி. இங்கதான் நிறைய பேரு, ஏன்னா அங்க அந்த கஷேத்திரத்துக்கு எல்லா பக்கத்துல இருந்து எல்லா வகை வருவாங்க. அது சொன்ன ஞான கஷேத்திரம். அதனால அப்பவும் இப்போ கூட ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இன் அவர் கண்ட்ரி அப்படின்னா அந்த படி யூனிவர்சிட்டி எடுத்துருவோம், பெனாரஸ் யூனிவர்சிட்டி. இப்போ கூட அதுதான் பெரிய லைப்ரரின்னு ஏதாவது சொல்லுங்க. பண்டிதர்களும் சம்ஸ்கிருதம் அந்த காஷி. இப்போ கூட அங்க அந்த படிப்படிய சம்ஸ்கிருதங்கள் படிக்காதெல்லாம் பிரிண்ட் பண்றது சில பேரு கஷ்டப்பட்டு பிரிண்ட் பண்றாங்க. வெளியில எங்கேயுமே கிடைக்காது, எல்லாம் போயிட்டு இருக்கிற காணாம போறதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பண்டிதர்கள் சாஸ்திரம் சம்ஸ்கிருதம் இதெல்லாம் படிக்கணும்னா ஞானக்ஷேத்திரம்னு சொல்லணும். அப்போ நம்ம மேலும் அதுக்கப்புறம் அங்க நடந்த சில சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. அஜுகோவிந்தம் எப்படி வந்துச்சு, அப்புறம் மனிஷா பஞ்சகம் எப்படி வந்துச்சு, இப்படி எல்லாம் கூட அன்னபூர்ண ஸ்தோத்திரம் வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சின்ன சின்ன எலக்ட்ரோடு இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நிதானமா வர சத்சங்கத்துல பார்ப்போம். இன்னைக்கு காசியோட தர்சனம் அதே பாவத்தோட அங்க நம்ம கூட சங்கரர் கூட இருக்கிற போது நினைச்சிட்டு, விஸ்வநாத சுவாமியை நினைச்சுக்கிட்டு, அவருக்கு பிடிச்ச அந்த ராம நாமம் அதை நினைச்சுக்கிட்டு நாளைக்கு நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப வைபவமா நடக்க போறது. உலகம் மொத்தம் எதிர்பார்க்கு. ஒரு ஹிந்து ஒரு கிரகத்துல எல்லாருக்கும் இதுக்கு மேல ஒரு ஆனந்தமான விஷயம் இல்லை தானே. அப்படின்னா இனிமே வர காலம் நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்த எல்லாருடைய சமஷ்டி இந்த பிரார்த்தனை. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் பின்னாடி தர்மம் காக்கிறது. அதனால அதையும் வச்சுக்கிட்டு எல்லாரும் அந்த பாவத்துல இருந்து என்னென்ன உங்களால பாராயணம், சிந்தனை, நாமம், ஜபம் ஏதாவது பண்ணிட்டே இருந்தோம். நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் நம்ம சத்சங்கத்துக்கு வருவோம். அதுக்கு மார்னிங் என்னென்ன இதெல்லாம் நிகழ்ச்சி பாருங்கோ. என்ன எல்லாம் இப்ப நமக்கு நம்ம போக முடியலன்னா கூட எல்லாமே பார்க்கலாம். எல்லாம் பார்த்து ஆனந்தமா அயோத்தியிலோ இருக்கிறோம், ராமருடைய ராஜ்யத்தோட நம்ம இருக்கிறோம் பாவத்தோட இன்னைக்கு கிளம்புறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.